ஆதியாகமம் 26வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். சென்ற அதிகாரத்தோட ஆபிரகாமினுடைய சகாப்தம் ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 26வது அதிகாரம் 27வது அதிகாரம் ரெண்டுமே ஈசாக்கை பற்றின அதிகாரங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய மூவரும் ஆதி முற்பிதாக்களாக இருந்தாலும் ஆபிரகாமை பற்றி நிறைய தகவல் இருந்ததை பார்த்தோம். அடுத்து யாக்கோபை பற்றி பார்க்கும்போதும் ஏராளமான தகவல் இருக்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மி தகவல் யாரை பற்றினா ஈசாக்கை பற்றி மட்டும்தான். ஸோ அது ஏன் அவ்வளவு ஆண்டவர் சுருக்கமாக ஈசாக்கை பற்றி சொல்லியிருக்காரு நமக்கு தெரியல. ரெண்டு அதிகாரங்கள் தான். இந்த அதிகாரமும் அடுத்த அதிகாரத்தோட ஈசாக்கினுடைய சகாப்தம் முடிய போகுது. இப்போ இந்த 26வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படி சொல்லுது: ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது இல்லாமை இல்லையா, ட்ரைனஸ், காஞ்சி போச்சு, பெய்ய வேண்டிய மழை பெய்யலை, கிடைக்க வேண்டிய இது பலன் கிடைக்கலை. இப்போ இது மாதிரி கிடைக்க வேண்டிய நன்மைகள் வராமல் போகும்போது, இல்லாமல் இருக்கும்போது நார்மலாக ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கிறோம், அதனால தான் நன்மைகள் தடைப்படுது என்கிறது பெரும்பாலான பேருக்கு இருக்கிற ஒரு சிந்தை. அதனால் என்ன குறை, என்ன மிஸ்டேக்கு, எங்கே நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டோம்னு செக் பண்ணுறதுல ஆரம்பிப்பாங்க. அப்படியும் இருக்கக்கூடும். அதே சமயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் இது மாதிரி குறைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஆபிரகாமை ஆண்டவர் 12வது அதிகாரத்தில் அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவன் அழைத்ததை நம்பி வரான். அது 1லிருந்து 4 வரைக்கும் உள்ள வசனங்களில் அந்த அழைப்பும் ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று சொல்லியும் இருக்கு. 9வது வசனத்துக்கு வந்தோம்னா எங்கே போன்னு சொன்னாரோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறான். வந்த இடத்துல என்ன வந்துதான் பஞ்சம் வந்ததுன்னு சொல்லியிருக்கான். 12வது அதிகாரம் 9லிருந்து 20 வரைக்கும் பார்த்தோம்னா ஆபிரகாம் நாட்களில் வந்த பஞ்சத்தை பற்றி அங்கே பேசியிருக்கோம். ஸோ இப்போது ஆபிரகாம் எந்த தப்பும் பண்ணல, கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறான். கீழ்ப்படிஞ்சு வந்தவனுக்கு செழிப்பு தான் இருந்திருக்கணும், ஆனால் அங்கே பஞ்சம் உண்டாகுதுன்னு சொல்லி பார்க்குறான். இது 2வது சம்பவம். ஈசாக்கு எதுவும் தப்பு பண்ண மாதிரி தெரியல. என்ன சொன்னால் எங்கே இருக்க சொல்லியிருக்காரோ அங்கே தான் இருக்கிறான், ஆனால் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருச்சு. ஸோ நீதிமான்களுக்கு கூட இல்லாமை வரும், நீதிமான்களுக்கு கூட வர வேண்டிய நன்மைகள் தடைப்படுகிற சம்பவங்கள் நடக்கும். ஏதோ ஒரு தப்பு நடந்தால் தான் அப்படி நடக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. தப்பு நடந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் எந்த தப்பும் பண்ணலன்னா கூட அவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும் என்கிறதுக்கு இதெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்குற அத்தாட்சிகள். இப்போது அப்படி நடக்கும்போது நீதிமான் அல்லாதவர்களுக்கும் நீதிமான்களுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டாகும். அந்த வித்தியாசத்தை பற்றி வேதம் சொல்லுவோம். இப்படி சொல்லுது. சங்கீதம் 33 18 19. சங்கீதம் 33 18 19. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்குதான். அவங்கள அப்படியே வச்ச கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா? எதுக்கு? பஞ்சத்தில் அவங்கள உயிரோட காப்பாற்றுறதுக்காக. தேவன் அவர்களை தனியே விடுகிறது இல்லை. அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். மற்றவங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சூழ்நிலைகள் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் அவங்க தனிமையில் இல்லை. தேவன் அவர்கள் மேலே கண் வைத்து அவங்கள பஞ்ச நேரத்தில் அவங்கள திருப்தி ஆக்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு அதிசயமான காரியம் இல்லை. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர் மேலே நோக்கமாக இருக்கு. அடுத்த சங்கீதம் 34 19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இப்போ நீதிமானுக்கு துன்பமே வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி போதிக்கிறது இருக்கிறதுனால தான் அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீ தவறு பண்ணியிருந்தால் தான் உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. தவறு பண்ணாமல் இருந்தால் கூட பிரச்சனைகள் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்.
கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினின்று அவனை விடுவிப்பார். அதுதான் அதில் பியூட்டி. கர்த்தர் அதிலிருந்து அவனை தன்னால் என்ன செய்ய முடியும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காகவே அவனுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த வசனம் நம்ம இந்த 26வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தது ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் இல்லாமல் இன்னொரு பஞ்சம்னு சொல்லி. இப்போ ஆபிரகாமின் நாட்கள் பற்றி பேசினா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் இப்போ இல்லைன்னு அர்த்தம், அப்படி தானே? ஸோ ஆபிரகாம் கடந்து போன பின்பு, ஆபிரகாம் மரித்த பின்பு தான் இந்த சம்பவம் நடக்குது, 100% ஷுவர். அப்படின்னா ஆபிரகாம் 175 வயசில் செத்து போயிருந்தான்னு சொன்னால், இப்போ ஈசாக்குக்கு இந்த பஞ்சம் வரும்போது ஈசாக்குக்கு வயசு என்ன? 75 வயசு. அதை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம யாரை பற்றி பார்க்குறோம், அவங்க என்ன மாதிரி லைஃப்பில் என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு நமக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இல்லாட்டா நம்ம எல்லாருமே 40 வயசு 30 வயசுன்னு நினச்சிக்குவோம். ஸோ ஈசாக்குக்கு என்ன வயசு? இப்போது 75 வயசு குறைஞ்சது. அதை விட அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் ஆபிரகாம் சேர்த்து போய் எவ்வளோ நாள் கழிச்சுன்னு நமக்கு சொல்லலை. அதனால் குறைஞ்சபட்சம் 75 வயசு இருக்கணும். இப்போது ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் உண்டாச்சுன்னு சொல்லியிருக்குல்ல, ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாமுக்கு எத்தனாவது வயசில் அந்த பஞ்சம் உண்டாயிடுச்சு? 75 வயசில் உண்டாயிடுச்சு. 175 வயசில் மரித்து போயிட்டான். இப்போது இந்த பஞ்சத்துக்கும் அந்த பஞ்சத்துக்கும் எவ்வளோ நாள் வித்தியாசம்? 100 வருஷ வித்தியாசம். ஸோ ஆபிரகாம் நாட்களில் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் வந்த பஞ்சத்துக்கும் 26வது அதிகாரத்தில் வர்ற பஞ்சத்துக்கும் 100 வருஷம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த 100 வருஷ வித்தியாசத்தில் நம்ம 26வது அதிகாரம் முதல் வசனத்தில் பின்பகுதியை வாசித்தோம் சொன்னால், அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான் அப்படின்னு இருக்கு. ஆபிரகாம் யாருக்கிட்ட போனான்? ஆபிரகாமும் கேராருக்கு போனான். அங்கே ராஜாவாக இருந்தவன் பேர் அபிமெலேக்கு. ஸோ அதே அபிமெலேக்கு 100 வயசு வரைக்கும் இன்னும் இருக்கிறான்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நாம் அதனால தான் என்னன்னு சொல்லி தெரிந்து கொள்ளுகிறோம். அபிமெலேக்கு என்கிற அந்த வார்த்தை அவனுடைய பெயர் இல்லை, அது அந்த பட்டத்துக்குள்ள பேர், அந்த ராஜா பட்டத்துக்குள்ள பேர் அபிமெலேக்கு. மெல்கி செதேக்கு அப்படின்னு வரும்போது அது அந்த ராஜா பட்டத்துக்குரிய பேர் என்று சொல்லி நாம் அறிகிறோம். இப்போ அபிமெலேக்கு மட்டும் இல்லை, அவனுடைய அசிஸ்டண்ட்டு, அதாவது அவனுடைய சேனாபதி பிகோல்னு ஒரு பேர் வரப்போது, அந்த பேர் கூட 21வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஏற்கனவே ஒரு தடவை வந்தது. இப்போ 26வது அதிகாரத்தில் இன்னொரு தடவை வரப்போகுது. அதுவும் கூட என்னது? அந்த பொசிஷன், அந்த பட்டத்துக்குள்ள பேர், ஆளுடைய பேர் இல்லை. இப்போ 2வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசித்தோம் சொன்னால், கர்த்தர் ஈசாக்குக்கு முதல் முறையாக தரிசனம் ஆகிறார். இது வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அவங்க அப்பா கடந்து போயாச்சு, இப்போ மகன் வந்திருக்கிறான். இப்போ மகன்கிட்ட ஆண்டவர் முதல் முறை தரிசனமாகிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். இப்போ ஈசாக்கு பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னோடனே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து வருகிறான். அவன் நகர்ந்து வர அந்த கேராருக்கு உள்ள டைரக்ஷன் பார்த்தோம் சொன்னால் மேற்கு நோக்கின ஒரு மூமெண்ட். அவன் மேற்கு நோக்கி நகர்ந்தான்னு சொன்னால் அநேகமாக அவன் எகிப்தை நோக்கி போகிறான்னு சொல்லி நம்மளே கெஸ் பண்ணலாம். ஏன்னா எகிப்தில் பஞ்சம் கிடையாது, கானானில் தான் அந்த பஞ்சம் வரும். ஏன் எகிப்தில் பஞ்சம் கிடையாது? அங்கே நைல் நதி இருக்குது, அது வற்றாத நதி. இவங்களுக்கு அந்த மாதிரி வற்றாத நதி எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு மழை பெஞ்சா விவசாயம், மழை இல்லை பொய்த்து போச்சுன்னு சொன்னால் ஒரு 2 வருஷம் பொய்த்து போச்சுன்னா அங்கே பஞ்சம் வந்துடும். ஸோ இங்கே கானான் பிரதேசத்தில் இவங்களுக்கு பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் தெற்கே போய் இதுக்கு போனான்னு சொல்லியிருக்கு, எகிப்துக்கு போனான்னு. இப்போ அவன் மகனும் அநேகமாக அந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறான், கேராருக்கு வந்திருக்கிறான். அங்கே ஆண்டவர் அவனை ஸ்டாப் பண்ணுறார். என்னன்னு சொல்கிறாரு?
நீனு எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிருன்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணுறார். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம்கிட்ட என்ன வார்த்தை சொன்னாரோ, 12வது அதிகாரம் முதல் 4 வசனங்களில் ஆபிரகாம்கிட்ட என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தைகளை, ஏறக்குறைய அதே வார்த்தைகளை ஈசாக்கின் இடத்துல 100 வருஷம் கழித்து ஆண்டவர் ரிப்பீட் பண்ணுறார். இப்போ அது ஆபிரகாமுக்குள்ள வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்குள்ள கட்டளை, அதை அவன் நிறைவேற்றினா அது அவனுக்குள்ள காரியம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவன் மகன்கிட்ட பேசும்போது அதையே அவர் திரும்ப ரிப்பீட் பண்ணுறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை தருவேன், இதெல்லாம் அங்கே ஏற்கனவே சொன்னது மறுபடியும் இங்கே ரிப்பீட் ஆகுது. இன்னும் சொல்ல போனோம்னா ஆபிரகாமுக்கு 2வது தடவை சொன்னார்ல 15வது அதிகாரத்தில், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் 15:5 சொல்லுவார். அதை இங்கே இன்னொரு தடவை சொல்கிறார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே இவனுக்கு சொல்லிவிட்டு கூட ஒரு வார்த்தை சேர்க்குறாரு. என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் ஏன் உனக்கு தருவேன்? ஆபிரகாம் எனக்கு கீழ்ப்படிஞ்சாயா, அதனால நான் உனக்கு தருவேன். இப்போ ஆபிரகாமை போல நீ கீழ்ப்படிஞ்சனா உனக்கு தருவேன்னு சொன்னால் அதில் லாஜிக் இருக்குது. அப்படி சொல்லலை, இதெல்லாம் உனக்கு தருவேன். எந்த பேசிஸில்? ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான், அந்த கீழ்ப்படிதலின் அடிப்படையில் நான் உனக்கு இவைகளெல்லாம் தருவேன் என்று சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நீ இந்த தேசத்தில் தங்கீருன்னு சொல்கிறாரு, குடியிருன்னு சொல்கிறார்ல, நீ நான் உனக்கு சொல்லும் இந்த தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணுன்னு சொல்லுகிறார். இந்த குடியிரு வாசம் பண்ணு இது தற்காலிகமாக இருக்கிற ஒரு வார்த்தைகள், பெர்மனண்ட்டாக இல்லை. நீ இங்கே நான் சொல்கிற வரைக்கும் இருப்பான்ற அந்த ஒரு டோனில் சொல்கிற வார்த்தைகள். இப்போ தேவன் இந்த வார்த்தையை அவனுக்கு சொல்லிவிட்டு, ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால தான் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ இதில் ஒரு கான்செப்ட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதது இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பை டைரெக்டாக பாதிக்கிற காரியமாக இருக்குது. மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கீழ்ப்படுகிறது நம்முடைய சந்ததியும் பாதிக்கிற காரியமாக இருக்குது. இன்றைக்கி நான் கீழ்ப்படிந்தாலும் அது என்னுடைய சந்ததியை பாதிக்கும், நான் கீழ்ப்படிய மறுத்தாலும் அது என்னுடைய சந்ததியை பாதிக்கிற காரியமாக இருக்குது. 103வது சங்கீதத்தில் அதை பார்க்குறோம். 103:17 கர்த்தருடைய கிருபையும் அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லி. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்மளோட கதை முடிஞ்சு போச்சுன்னு. அது அப்படி இல்லை. நாம் தேவனை சேவிச்சா, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா நம்முடைய பிள்ளைகள் கூட ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சானா அதனால் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்போ 6-7 வசனங்களுக்கு வந்தோம்னா, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனுஷர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளவனானபடினால் அவ்விடத்து மனுஷர் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெபேக்காளுக்கு ஏற்கனவே பிள்ளை பிறந்துட்டதே நம்ம பார்த்தோம் இல்லை? ஆபிரகாம் சாகிறதுக்கு முன்னாடியே பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளைக்கு என்ன வயசு? இப்போது 60 வயசில் பிறந்தது. அவனுக்கு 60 வயசில் பிறந்தது. இப்போ அவனுக்கு 75 வயசு. அப்போ பிள்ளைக்கு எத்தனை வயசு? 15 வயசு. 15 வயசில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஈசாக்குக்கு ஒரு 75 வயசுன்னு சொன்னால், ரெபேக்காளுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு 20 வயசு கணக்கு பண்ணிக்கிட்டோம்னா கூட அவளுக்கு 55 வயசு இருக்கணும். 55 வயசு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 15 வயசு பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க. இதுதான் இந்த ஃபேமிலி. இப்போ இப்படி ஒரு ஃபேமிலி அங்கே போகுது. ஆபிரகாமுக்கு அப்படி கிடையாது. ஆபிரகாமுக்கு அவன் தனி, சாராள் தனி. அதனால் சகோதரின்னு சொன்னால் ஓரளவுக்கு பிக்சர் செட் ஆகும். ஆனால் இது பக்கா ஃபேமிலியாக இருக்கிறாங்க. மனைவி இருக்கிறா, பிள்ளைங்க இருக்கிறாங்க, 1க்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவன் ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற கதையாக ரொம்ப ஈஸியாக சொல்கிறான், இவள் என்னுடைய சகோதரின்னு சொல்லி.
இப்போ கேராரில் இருக்கிறவங்க தன்னுடைய மனைவியின் அழகை கண்டு தன்னை கொலை செய்துருவாங்களோன்னு பயந்து ஆபிரகாம் இதே பொய்யை தான் சொன்னான். இதே பயத்தின் அடிப்படையில் தான் சொன்னான். இப்போ ஈசாக்குக்கும் அதே பயம் வந்துடுச்சு. ஈசாக்கும் அதே பயத்தில் இந்த பொய்யை சொல்கிறான். ஆபிரகாமை கூப்பிட்டு விசாரித்தப்போ, அபிமெலேக்கு கூப்பிட்டு விசாரித்தப்போ ஆபிரகாம் தன்னுடைய பொய்க்கு ஒரு நியாயம் வச்சுருந்தான். என்ன சொல்லிட்டான்? அவள் என் சகோதரின்னு சொல்கிறதும் ஒரு விதத்தில் உண்மைதான். அவள் என் தாய்க்கு பிள்ளையா இல்லைனாலும் என்னுடைய தகப்பனுடைய குமாரத்தியாக இருக்கிறான்னு ஒரு நியாயம் வச்சுருந்தான். இப்போ இவர் அதை கூட சொல்ல முடியாது. இது பச்சை பொய் இல்லை, சகோதரி கிடையாது, ஆனால் அவன் சகோதரின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ 8-9 வசனம் வந்தோம்னு சொன்னால், அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோடு விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாக இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு அப்படி சொன்னேன் என்றான். நெடுநாள் தங்கியிருந்தான்னு சொல்லியிருக்கு வசனம். எவ்வளவு நாள்னு நமக்கு கெஸ் பண்ண முடியல, எத்தனை வருஷம் அங்கே இருந்தான்னு தெரியல. ஆனால் வேதம் அதை நெடுநாள்னு சொல்லுது. ஸோ ரொம்ப நாள் இருந்திருக்கிறான். இப்படி இவங்க ரொம்ப நாள் இருக்கும்போது அபிமெலேக்கு ஜன்னல் வழியாக பார்த்தானா. இவன் ஜன்னல்லேருந்து பார்த்தானா இல்லை அவங்க வீட்டு ஜன்னலில் போய் எட்டி பார்த்தானான்றது நமக்கு தெரியல. ஆனால் ஜன்னல் வழியாக பார்த்தானா. ஜன்னல் வழியாக பார்த்தப்போ அவங்க 2 பேர் விளையாடி கொண்டு இருந்தாங்கன்னு இருக்கு. அது அந்த வார்த்தை நமக்கு அப்படி இருந்தால் கூட அதை பார்த்து அவன் இன்ஃபர் பண்ணுற காரியம் அவங்க 2 பேர் கணவன் மனைவின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றதுனால அது நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளே இல்லை உறவை பற்றி தான் இருக்கணுன்றதை நம்ம கெஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இவன் பார்த்துட்டான். இவன் பாப்பான்னு அவன் எதிர்பார்க்கல, பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் கூப்பிட்டு கன்ஃபரன்ட் பண்ணுறான். ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி கேட்குறான். ஆபிரகாம்கிட்ட எப்படி கேட்டானோ, ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்தினால தான் அவன் விசாரிச்சான். இங்கே அப்படி கிடையாது. இவன் பார்த்துட்டான், அதனால் கேட்குறான். இப்போது 10-11 வந்தோம் சொன்னால் 9 இவன் சொல்லிட்டான், அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன்னு சொல்லி. 10-11 அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமெலேக்கு, இந்த புருஷனை ஆகிலும் இவன் மனைவியை ஆகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கினுடைய அபிப்பிராயம் முற்றிலும் தவறான அபிப்பிராயம் என்கிறது இந்த வார்த்தை புருவாகும். அங்கே ஆபிரகாம் செய்யும் போதும் அவனுடைய அபிப்பிராயம் டோட்டலாக மிஸ்டேக்குங்கிறது தெரியுது. அவன் தேவன் முன்னாடியே சொல்கிறான், ஆண்டவரே நான் உத்தமனாக தானே இந்த காரியத்தை செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவரும் சொல்கிறார், நீ உத்தமனாக இதை செஞ்சதுனால தான் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் அதுக்கு சாட்சி பகர்றார். இப்போ தேவன் முன்னாலேயே உத்தமத்தை கிளைம் பண்ணக்கூடியவனே இவன் ரொம்ப சீப்பாக இட போட்டுட்டான். இங்கே ஈசாக்கு அதே மாதிரி இவன் இப்படி பண்ணிடுவானோன்னு பயந்து சொல்கிறான். ஆனால் அவன் எப்படி இருக்கான், ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த புருஷனே ஆகிலும் இந்த ஸ்திரீ ஆகிலும் தொடுகிறவன் கொலை செய்யப்படுவான்னு சொல்கிறான். ஸோ அந்த அபிமெலேக்கும் நீதிமானாக காணப்படுகிறான், இந்த அபிமெலேக்கும் நீதிமானாக காணப்படுகிறான். ஆனால் நீதிமான்களாக இருக்கிற ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் இவங்க பார்வையில் இவங்க 2 பேர் நீதிமான்லாம் கண்ணுக்கு தெரியல. இதில் நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், நம்ம கரெக்டாக இருக்கிறோங்கிறக்காக மற்ற யாரும் கரெக்டாக இல்லைன்னு நினச்சக்கூடாது. தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை என்னன்னு பார்ப்பாங்களா, மற்றவர்களை குறித்து கம்மியாக நினைப்பாங்களாம். அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக இருக்கிறோன்றதுனால மற்றவங்களை நம்மளோட கம்மியாக நினைக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் அந்த மிஸ்டேக் பண்ணி பிரச்சனையில் மாற்றதை பார்க்குறோம். இப்போ நெடுநாள் இருந்தாச்சு. அப்புறம் என்ன நடக்குது? 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இப்போ ஈசாக்கு ஆபிரகாம் இவங்கெல்லாம் ஆடு மாடு மந்தைகளை மேய்த்து கொண்டு இடம் பெயர்ந்து போகிறவங்க. கால்நடைகளின் அடிப்படையில் தான் அவங்களுடைய தொழில், கால்நடை சம்மந்தப்பட்டது தான் அவங்களுடைய எல்லா காரியங்களும். விவசாயம் என்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம்னா
அந்த இடத்த விட்டு நகர மாட்டாங்க, அந்த இடத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா விதைச்சி அறுத்து எடுக்கிற வரைக்கும் அவங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் மேய்ச்சல் பண்ணி தொழில் பண்ணுகிறவனாக இருந்தவன் இப்போ என்ன செய்கிறான்? விவசாயம் பண்ணுறவனா ஆயிடணும். ஆபிரகாம் கல்ற பூமி தான் வாங்கினான், வேறு எதுவும் வாங்கின மாதிரி தெரியல. ஈசாக்கும் எதுவும் பூமி விலைக்கு வாங்கின மாதிரி இது வரைக்கும் சொல்லப்படலை. ஒருவேளை வருடாந்திர வாடகைக்கு இடங்களை எடுத்து அதில் இவன் விவசாயம் பண்ணியிருக்கலாம் என்று சொல்லி நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். சரி, ஆனால் இவன் செய்த தொழில், பரம்பரையாக செய்த தொழில் இல்லாமல் இன்னும் ஒரு தொழிலில் கால் வைக்கிறான்றதை பார்க்குறோம். இப்போ தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே நம்ம போன அதிகாரத்தில் பார்த்தோம், ஆபிரகாம் மரித்த பின்பு தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. அப்போ அந்த வசனம் வரும்போது நான் சொன்னேன், அடுத்த அதிகாரம் வரும்போது அதனுடைய தெளிவு வரும், அது எப்படி ஆசீர்வதித்தார்னு சொல்லி. இப்போ இங்கே பார்க்குறோம், தேவன் அவன் விதை விதைத்தானா அந்த வருஷத்தில் 2 மடங்கு வந்தாலே பெரிய விஷயம். 100 மடங்கு வருதுன்னு சொன்னால் கற்பனைக்கே எட்டாத ஒரு பலனை அவன் காண்கிறான். இப்போ நமக்கு தெரியும், ஆபிரகாம் பெரிய சீமானாக இருந்தான், செல்வம் நிறைய இருந்தது, ஆடு மாடுகள் வேலைக்காரிகள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ ஈசாக்குக்கு ஆண்டவர் 100 மடங்கு தூக்குறாருன்னு சொன்னால் இவன் ஆபிரகாம் நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் மேலே போகிறாங்கிறத நம்ம கற்பனை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு வேளை கூழுக்காக அலட்சியமாக விட்டு கொடுத்தது நம்ம பார்த்தோம். அப்படி அலட்சியமாக விட்டு கொடுத்தது இவ்வளவு பெரிய உயர்வுக்கு அப்புறம் யாருமே செய்ய மாட்டாங்க. அதனால் அவன் அப்படி செய்தது அநேகமாக இந்த உயர்வுக்கு முன்னாடி இருக்கணுங்கிறது நம்ம கெஸ் பண்ணலாம். இவ்வளோ பெரிய உயர்வு வரும்னு அவனை கூட எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். ஆக மொத்தம் தேவன் ஒரே வருஷத்தில் அவனுக்கு பெரிய ஒரு உயர்வை கட்டளையிடுகிறார். இப்போ இந்த கிரகிக்க முடியாத பெரிய ஆசீர்வாதத்தினால என்ன நடக்குது? 13:14 அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரனும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு ஆரம்பிக்கும். பொருள் இருந்தா, பணம் பலம் இருந்தா கூடவே என்ன பலம் கிடைக்கும்? ஆள் பலம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. பணபலம் இருந்தால் ஆள் பலம் தானாக வந்துடும். இப்போ ஆபிரகாம் 5 ராஜாக்களுக்காக 4 ராஜாக்களை விரட்டிக்கிட்டு போய் இந்த 5 ராஜாக்களால் சாதிக்க முடியாததை அவன் சாதிச்சான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லை? அவ்வளோ ஆள் பலம் இருந்ததுன்னா இப்போ ஈசாக்கு 100 மடங்கு மேலே போயிட்டான்னா ஈசாக்கு எவ்வளோ ஆள் பலம் இருக்குங்கிறத நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது பொன்னும் பொருளும் நமக்கு கிடைக்கும்போது, நமக்கு ஒரு உயர்வு உண்டாகும்போது, அதை மற்றவங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருமா? பொறாமை வரும். நமக்கு இழப்பு ஏற்பட்டு நம்ம குறையும் போது நம்மளை பார்க்கும்போது பரிதாபப்படுவாங்க. பரிதாபப்பட்டு உதவி செய்கிறது கூட முன் வருவாங்க. ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி உதவி செய்வாங்க. ஆனால் திடீர்னு உங்களுக்கு எந்த ஒரு சொத்து கிடச்சிருச்சு, திடீர்னு நீங்கள் பணக்காரர் ஆகிட்டீங்க, திடீர்னு வசதி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நேற்று வரைக்கும் நமக்கு பரிதாபப்பட்டு இறங்கி நமக்கு உதவி செஞ்ச நல் மனது உடையவங்க, பரவாயில்லப்பா நேற்று வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, இப்போ இனிமேல் அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பொருள் உண்டாகும்போது, உயர்வு கிடைக்கும்போது உலகத்தில் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க அதை குறித்து பொறாமைப்படுவாங்க. இது ஒரு அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஒருத்தர் சொல்லும்போது இப்படி சொன்னாங்க, பிரதர் புதுசாக ஒரு பொருள் ஏதாவது இருந்தால், புதுசாக சட்டை போட்டிங்கன்னா கூட ஒரு ஜோம் மட்டும் போட்டுக்காங்க, ஏன்னா அதை பார்க்குறவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியாது, அதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. உண்மைதான் அது. ஆக்சுவலாக நம்ம பழைய செல்ஃபோன் வச்சுருந்தா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக ஒன்று வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்மிடியேட்டாக அவங்க மைண்டில் அது வேறு மாதிரி போகும். அதனால் பொறாமை தவிர்க்க முடியாது.
ஆனால் இந்த பொறாமையினுடைய நேச்சர் என்னென்னா, இது என்ன செய்யும்னு சொல்ல முடியாது. இப்போ நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 27:4 உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யாருன்னு சொல்லிடு. 3 காரியம் சொல்லிடு. என்ன 3 காரியம்? கோபம், உக்கிரம், பொறாமை. கோபம்னா என்னது? கோபம்னா ஆரம்ப நிலையில் இருக்கிறது. இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிறோம், நம்மளை யாராவது ஏதாவது இரிட்டேட் பண்ணிட்டாங்க, ஏதாவது நமக்கு பிடிக்காத செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கோபம் வருது. அது ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போது கோபம் வரும்போது பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிடுவாங்க, செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சிடும். கோபத்தில் செஞ்சிட்டேன்ப்பா, கோபத்தில் பேசிட்டேன்ப்பான்னு சொல்லுவாங்க. இது கோபம் நிஷ்டூரம் உள்ளதுன்னு சொன்னால் அவுட்ரேஜியஸ்ன்னு அர்த்தம். அதாவது செய்யக்கூடாததை செஞ்சிடுறது. நார்மலாக அவங்க அப்படி பேசுகிற ஆள் கிடையாது, நார்மலாக அப்படி செய்கிற ஆள் கிடையாது. அந்த கோபத்தில், அந்த வேகத்தில் பண்ணிட்டது. ஆனால் உக்கிரம் என்கிறது என்னது? கோபத்தினுடைய உச்சம். அந்த கோபத்தினுடைய உச்சத்தில் இருக்கும்போது மூளை வேலை செய்யாது, இல்லை? மூளை வேலை செய்யாமல் என்ன செய்யும்? அந்த உக்கிரத்தின் நிமித்தம் உக்கிரம் என்ன செய்யுமா? கொடுமை உள்ளது. பைபிளில் கொடுமைன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த ஆங்கில வார்த்தை வயலன்ஸ்ன்ற ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணிக்கங்க. அந்த வயலன்ஸ்ன்றதை வச்சோம்னா நமக்கு அது என்னன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம கொடுமைன்னா அதுக்கு கொடுமையானது நம்ம நார்மலாக நினச்சிக்குவோம். அடிதடி இருக்குல்ல, கையை எடுத்து அடிச்சிடுறது, வெட்டு குத்து, இதுதான் கொடுமை. ஸோ உக்கிரம் கொடுமை உள்ளது. இப்போ ரொம்ப கோபம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொன்னால் அதனால் வெட்டு குத்து கூட நடக்கிறது உண்டு. ஸோ கோபப்பட்டால் பேசக்கூடாத பேசிடுவாங்க, உக்கிரம் வந்தால் வெட்டு குத்து நடக்க முடியும். ஆனால் இது ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது பொறாமையோவெனில் அதுக்கு முன்னால் நிற்க கூட முடியாதான். ஏன் தெரியுமா? யார் பொறாமைப்படுவான்னு நினச்சிங்க? நமக்கு சத்ருவாக இருக்கிறவன் கோவப்படுவான், நமக்கு சத்ருவாக இருக்கிறவன் நம்ம மேலே உக்கிரமாக எழும்பி வருவான். அப்போ யார் நமக்கு எதிராக வர போகிறாங்க நம்ம ரெடியாக இருந்துக்கலாம், இல்லையா? பொறாமை யார் படுவான்னு நினைக்கிறீங்க? கூடவே இருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் பொறாமைப்படுவாங்க. இவங்க பொறாமை நிமித்தம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது உங்களுக்கு, அதனால் அது முன்னாடி நிற்க முடியாதான். ஸோ கூடவே இருந்து கழுத்தை அறுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை நிமித்தம் நம்ம நம்புகிற ஆளுங்க, நமக்கு உதவி செய்கிற ஆளுங்க, நேற்று வரைக்கும் நம்முடைய நலம் விரும்பிகளாக இருந்தவங்க தான் அதை செய்வாங்க. பொறாமை அவ்வளவு டேஞ்சரான ஒரு காரியம். இப்போ இங்கே இவனுக்கு வசதி வருது, வசதிகள் வந்து எல்லாம் பெருகுது. பெருகின போது பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்கிறாங்களாம். அப்படி பொறாமை கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பொறாமை கொண்டதுனால 15வது வசனம், அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். இதுக்கு பேர் பச்சை துரோகம். ஏன்னா அபிமெலேக்குக்கும் ஆபிரகாமுக்கும் உடன்படிக்கை இருந்துச்சு. 21வது அதிகாரம் 22லேருந்து 34 வரைக்கும் பார்த்தோம்னா அபிமெலேக்கும் ஆபிரகாமும் ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. எந்த இடத்துல? பேர்சபா அப்படிங்கிற ஒரு இடத்துல. அதனால் அதுக்கு பேர் என்னது? ஆணையின் கிணறுன்னு சொல்லி அங்கே ஆணையிட்டு கொண்டாங்க. ஸோ ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறாங்க இவங்க 2 பேர். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். இவனுக்கு ஒன்றுனா அவன் ஓடி வரணும், அவனுக்கு ஒன்றா இவனும் வரணும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க செய்த காரியம் என்னது? ஆபிரகாம் நாட்களில் அவன் தோண்டின துறவுகளை மண்ணினாலே தூர்த்து போட்டாங்க. இப்போ இனிமேல் நிறைய துறவு பற்றி வரப்போகுது, அதனால் துறவுனா என்னன்னு பார்த்துருவோம். இவங்க இருக்கிற பிரதேசம் நைல் நதி மாதிரி நதி ஓடுற இடம் கிடையாது. இது வானத்தை பார்த்த பூமி, மலை பிரதேசமான இருக்கிற ஒரு காரியம். வனாந்திரமான இடம். வனாந்திரம்னா பாலைவனம் கிடையாது. வனாந்திரம்னா ரொம்ப ஒன்றும் மரங்கொடி செடி கொடியெல்லாம் இல்லாத ஒரு நம்ம காட்டு பகுதின்னு சொல்லலாம், ஊரை விட்டு வெளியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதி, அந்த மாதிரி ஒரு இடம். இப்போ அப்படிப்பட்ட இடத்துல கிணறு வெட்டினா தண்ணி கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத யோசிச்சு பாருங்க. நம்மளே ஒரு பிளாட்டு வாங்கி தண்ணிக்கு போர் போடணும்னா ஒரே இடத்துல போட்டு டக்குன்னு தண்ணி கிடைக்கிறதுங்கிறது ஆச்சரியம். நம்ம ஒரு 4-5 இடம் சுற்றி சுற்றி போட்டு ஏதாவது ஒன்றில் தான் கிடைக்கும்.
இப்போ நமக்கே அந்த மாதிரி கதைன்னு சொன்னால், அந்த மாதிரி பிரதேசத்தில் தண்ணி பார்க்குறது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. தண்ணி கிடச்சிருச்சுன்னா அது ரொம்ப அருமையானது, ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு காரியம். ஆபிரகாம் நாட்களில் அவங்க கிணறு வெட்டி துறவு எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்த இவனுங்க என்ன செய்கிறாங்களா, மண்ணை வச்சு நிரப்பி அதை தூர்த்து போட்டுடுறாங்க. இதை யார் செய்வாங்கன்னு சொன்னாக்க, ஒரு ராஜாவுக்கு விரோதமாக இன்னொரு ராஜா யுத்தத்தில் எழும்பி வரான்னு வச்சுக்கோங்களேன். யுத்தம் நடக்கும்போது இந்த மாதிரி செய்வாங்க. என்ன செய்வாங்க, இப்போ அவங்க எனக்கு விரோதமாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னுடைய நாட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது என்னுடைய தேசத்தில் இருக்கிற நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சி நான் பின்வாங்கும்போது நான் என்ன செய்வேன், இங்கே இருக்கிற நீர்நிலைகளெல்லாம் அழிச்சிட்டு கனி மரங்களெல்லாம் வெட்டிட்டு நான் பின்னாடி போயிடுவேன். அப்போ அவங்க இங்கே வந்து குடிக்கிறது தண்ணி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படணும், அப்புறம் நாம் திரும்ப வந்து இவங்களை அட்டாக் பண்ணலான்னு நான் செய்வேன். அப்படி இல்லைன்னா, இப்போ எனக்கு அட்டாக் பண்ண வர்றவங்க என்ன கெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா என்னுடைய நீர்நிலைகள் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க அழிப்பாங்க. ஏதாவது பாய்சன் கலந்துருவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, குடி தண்ணீரெல்லாம் குடிக்க முடியாத தண்ணீராக மாற்றிடுவாங்க. இப்போ இவங்க செய்த காரியம், சத்ரு செய்கிற காரியம். செய்தவன் யார், உடன்படிக்கையில் இருக்கிற சிநேகிதன் அதை செய்கிறான். பொறாமையோவெனில் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்றப்போ, பெலிஸ்தர் இவங்க மேலே பொறாமை கொண்டதுனால சத்ரு செய்கிற காரியத்தை சிநேகிதர்களாகிய அவங்க செய்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன செய்கிறாங்க, பகைமை பாராட்டுறாங்க. 16வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், தூர்த்து போட்டது மட்டும் இல்லாமல் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். இப்போ பகைமை பாராட்டுறாங்க. இப்போ ஈசாக்குக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை, அதை தான் நம்ம கவனிக்கணும். இப்போது நம்ம வெளியூர் ஆள் நம்ம ஊரில் வந்து கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறான். இந்த ஊராரெலாம் சேர்ந்தியாப்பா நீ போயிரு, இங்கே இருக்காதன்னு சொல்கிறாங்கன்னா அவன் வேறு வழியில் போயிடுறான்னு சொன்னால் அவன் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறான். ஊராரை எதிர்த்து அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவன் போயிடுறான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நடக்கும். ஆனால் ஈசாக்கின் நிலை அப்படி கிடையாது, ஆபிரகாமின் நிலையே அப்படி கிடையாது. அவங்க மத்தியில் அவன் ஒரு பிரபு போல இருக்கிறான். இப்போ ஆபிரகாமோட 100 மடங்கு மேலே போன ஈசாக்கு எப்படி இருப்பான்னு பார்த்துக்கங்க. இப்போ ஆபிரகாம் நோன்னதெல்லாம் இவங்க தூர்த்து போட்டாங்கன்னா ஈசாக்கு அதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து யார் அதை மூடுனதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு காரியமாக அதை கிளப்பியிருக்க முடியும். அதையும் செய்யலை, துரத்தி விடுறானுங்க. போ, நீங்கள் இருக்கக்கூடாது போன்னு சொல்கிறாங்க. ஈசாக்கு அவங்க சொன்ன உடனே கிளம்பி போயிடுறான். எதிர்த்து பேசாமல் அவன் விலகி போகிறான். 17-18 வசனங்களுக்கு வந்தோம்னு சொன்னால், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்தான். இப்போ ஏற்கனவே கேராருக்கு தான் வந்தாங்க, கேராரை விட்டு அவங்கள துரத்துறாங்க. அங்கேருந்து அவன் வெளியில் பள்ளத்தாக்குக்கு போயிடுறான். அங்கே போய் கூடாரம் போட்டு அங்கே கூடியிருந்தான். தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் தான் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்து போட்டவைகளும் ஆகிய துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்ட பேரின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். அவங்க தீமை செய்தப்பையும் எதிர்த்து பேசலை. வெளியே போன்னு சொல்லும் போதும் ஏன் என்ன போக சொல்கிறீங்க, அதெல்லாம் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி பேசலை. எதிர்த்து பேசாமல் வெளியே வந்துட்டு எதெல்லாம் மூடி போட்டாங்களோ அதெல்லாம் இவன் மறுபடியும் நோண்டிட்டு செட்டில் ஆகிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லி பார்க்குறான். அப்போ என்ன நடக்குது, 19-20 வசனங்களில் ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் அந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கினுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். இப்போது அவனை பகைத்தாங்க, அவனுக்கு இது பண்ணுறாங்க, பேர் என்ன, துரோகம் பண்ணுறாங்க, அவனை பகைக்கிறாங்க. இப்போது அவங்ககிட்ட வம்பு பண்ணுறாங்க. ஏன் போடானாங்க, போயிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல நோண்டுறான். நோண்டுனா தண்ணி கிடைக்குது. இப்போது என்னுடைய எல்லைக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரன் நோண்டுறான்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்போ அப்ஜெக்ஷன் சொல்லணும்? தண்ணி கிடைச்சப்புறம் அப்ஜெக்ஷன் சொல்லணுமா, ஆரம்பிக்கும் போதே அப்ஜெக்ஷன் சொல்லணுமா? இந்த தண்ணி எங்களுடைய இதுன்னு சொந்தம் கொண்டாடுறானுங்கன்னா தண்ணி கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. அவன் 10 இடத்துல நோண்டின அப்புறம் தான் ஒரு இடத்துல தண்ணி பார்த்துருப்பான்.
அவ்வளோ கஷ்டப்படுற வரைக்கும் கஷ்டப்பட விட்டுட்டு தண்ணி பார்த்தோன்னே இது எங்களுதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இப்போ இங்கேயும் ஈசாக்கு ஒன்றுமே எதிர்த்து பேசவே இல்லை. அது அந்த துறவுக்கு பேர் மட்டும் வச்சுட்டு வேறொரு துறவை நோன்றான். 21வது வசனம், வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். ஈசாக்கு மறுபடியும் எதிர்த்து பேசாமல் மறுபடியும் விலகி போயிட்டு 22வது வசனம், பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி தேவன் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இப்போ ஈசாக்கினுடைய இந்த நடவடிக்கை பார்த்தீங்களா, இது ரொம்ப 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 முக்கியமான லெசன். என்ன முக்கியமான லெசன்னு சொன்னால், சாந்த குணம் என்று சொல்லி ஒரு ஆவியின் கனி பற்றி நம்ம பைபிளில் படிக்கிறோம். இந்த சாந்த குணம்னா என்னென்னா, எங்கே கோவப்பட முடியுமோ அங்கே கோவப்படாமல் கோபத்தை அடக்கி கொள்ளுகிறதுக்கு பேர் சாந்த குணம். திருவள்ளுவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கினேன் காவா கால் என் என்று சொல்லி. அதாவது எங்கே கோவப்பட முடியுமோ அங்கே தான் நீ என்ன செய்யணுமா, உன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா. கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துல நான் போயிட்டு அதாவது அல்லிடத்தில் காக்கினேன் காவாக்கல் என், அங்கே நீ வாய மூடிட்டு தான் இருந்தாகணும். இப்போ ஆஃபீஸில் எதிர்த்து பேச முடியாது, அங்கே நான் பொறுமையாக காத்தேன்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, அங்கே நீ பொறுமையாக தான் இருக்கணும். அங்கேருந்து வீட்டுக்கு வந்த அப்புறம் வீட்டில் எல்லாரையும் பார்த்து கத்த முடியுதுன்னு சொன்னாக்கா இங்கே கத்துறது எங்கே செல்லுமோ அங்கே தான் நீ சினங் காக்கணுமா. இப்போது என்னால் முடியும், என்னால் திரும்ப பேச முடியும், என்னால் திருப்பி தீமை செய்ய முடியும், எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் சாந்தமாய் விலகி போகிறது, சாந்த குணம். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிற என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஸோ அவருக்கு பவர் இருந்தது. இப்போ அவர் ஒரு அரைஞ்சான் இல்லையா, அவனை என்ன வேணால் செய்கிறதுக்கு அவருக்கு பவர் இருந்தது. ஆனால் அவர் அதை செய்யாமல் அதை வாங்கிக்கிறார். குட்டுனவனுக்கு அவருக்கு என்ன செய்ய முடியுமோ செய்ய முடியும், ஆனால் செய்யாமல் அதை வாங்கி கொள்ளுகிறார். இப்போ அவர் சாந்தமுள்ளவராக இருந்ததுனால நம்மையும் பார்த்து அந்த மாதிரி சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறார். இப்போ நமக்கு பலம் இல்லாத இடங்கள்லாம் நம்ம அமைதியாக வந்துட்டு நமக்கு பலன் இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் விரோதமாக காரியங்களை செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு பேர் சாந்த குணம் இல்லை. சாந்த குணம்னா என்னது, செய்ய முடியும் ஆனால் செய்யலை. ஈசாக்குக்கு பலன் இருக்குது, ஆட்கள் இருக்கிறாங்க, அவனால் பிரச்சனை பண்ண முடியும், அதை தன் பக்கம் நியாயத்தை எடுத்து உரைத்து காரியங்களை சாதிக்க முடியும். ஆனால் ஈசாக்கு விட்டு கொடுத்துறான். ஏன் அப்படி செய்கிறான், ஏன் அப்படி விட்டு கொடுத்து போகிறான்? நார்மலாக விட்டு கொடுக்குறதா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பிரதர் இப்படியெல்லாம் விட்டு கொடுத்தோம்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிடிப்பே இருக்காது. நம்மளுடைய நிலையை நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் பிரதர் உலகம் நம்மளை மதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈசாக்கு விட்டு கொடுக்குறான். இப்போ விட்டு கொடுக்கறதுனால அவனுக்கு என்ன நஷ்டம் என்ன லாபம் என்கிறது நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஈசாக்கு அப்படி செய்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வச்சதுக்கு காரணம் என்ன, அவங்க அப்பாவும் நகைத்தான், அவங்க அம்மாவும் நகைத்தாள். என்ன, உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொன்னபோது 2 பேருமே நகைத்தாங்க. பிறந்த பிள்ளைக்கும் நகைப்புன்னே பேர் வைக்கிறாங்க. ஈசாக்குன்னா நகைப்பு. முகத்தில் நகைப்பு எப்போ வரும், அகத்தில் சந்தோஷம் இருக்கும்போது தான் அது முகத்தில் வெளியே வரும், இல்லைன்னா நகைப்பு வராது. இப்போ ஈசாக்கு தன்னுடைய அகத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை எக்காரணம் கொண்டு இழக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்க மதிக்க மாட்டாங்க, மதிக்கிறாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம சமாதானமாக இருக்கணும்னா இந்த பிரச்சனையில் இறங்கக்கூடாது. அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம், நம்ம விலகி போயிடுவோம்னு விலகி போகிறது. இது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இதை நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தர்றேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. இப்போ அந்த சமாதானம் உள்ளே இருக்கும்போது அதை குலைத்து போடுகிறதுக்கு 2 செகண்டு தான் ஆகும். அவங்க என்ன பேசிட்டாங்கன்னு திரும்ப 2 வார்த்தை பேசுகிறதுக்கு 2 செகண்டு தான் ஆகும். ஆனால் நீங்கள் பேசினோடனே உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஃபுல்லாக வராது. இருந்த சமாதானம் என்ன ஆகிடும்,
போயிடும். அப்போ சமாதானத்தை காத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? அந்த 2 வார்த்தை பேசாமல் அமைதியாக அடங்கி போயிடணும். அதுக்கு பேர் தான் சாந்த குணம். அதை செய்யும்போது அந்த இருதயத்தில் தேவன் கொடுத்துருக்கிற சமாதானத்தை இழந்து போகாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ இந்த சமாதானம் எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா தான் அதை இழக்கக்கூடாது, எக்காரணம் கொண்டு இழக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். உலகமே கொடுக்க முடியாது அந்த சமாதானத்தை. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்னு சொல்லி வேதம் சொல்லும். அப்படிப்பட்ட சமாதானத்தை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் நம்ம இழந்துட்டு அதுக்கப்புறம் சமாதானம் இல்லாமல் இருந்துக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுல அர்த்தம் இருக்காது. ஈசாக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள். அவன் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக விட்டுட்டு விலகி போகிறான். அவனே 2வது தடவை வரான், விட்டுட்டு விலகி போகிறான். 3வது தடவை வரான், விட்டுட்டு விலகி போகிறான். இது யாருமே செய்ய மாட்டாங்க. ஈசாக்குக்கு ஒரு மாதிரி ஒரு தெய்வீக குணம் இருக்குது. அவன் அதை செய்கிறான். அவ்வளவு ஆழ்பலம் இருந்தும் அவன் அதை செய்கிறான். கூட இருக்கவங்க எவ்வளோ பேர் என்னென்ன நியாயம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏன் விடுறீங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் செய்யுங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஈசாக்கு அதை 1 தடவை 2 தடவை இல்லை 3 தடவை அவன் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வர்ற விளைவு என்னன்னு சொன்னால், கர்த்தர் 2வது தரம் தரிசனமாகிறார். நம்ம மனுஷனுக்கு முன்னால் நம்மளை விடாமல் நிறுத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்மளை நிறுத்துகிறவர் தேவன். நம்ம தேவன் நம்மளை உயர்த்தணும், தேவன் நம்மை நடத்தணும்னு சொல்லி அவன் ரெகோபோத்துன்னு ஏன் பேர் வச்சானா, நாம் பெருகும்படி இப்போ நமக்கு இடம் கிடைச்சதுன்னு சொல்ல, கர்த்தர் நமக்கு இடம் உண்டாகினார். அந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிறது, கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நமக்காக பேசுவார்ன்னு நினச்சி செயல்படுகிறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஈசாக்கு அந்த லைன்லேயே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவன் நினச்சது போலவே, அவன் எதிர்பார்த்தது போலவே 23லேருந்து 25 வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அன்னைக்கு நைட் அவன் விலகி போயிடுறான். விலகி போன அன்னைக்கு நைட் ஆபிரகாம் லைஃப்லேயும் லோத்து அவனை விட்டு பிரிந்து போன உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார். லோத்து இவன் மீட்டு கொண்டு வந்துட்டு அந்த சோதோமின் ராஜாவுக்கு முன்னாடி தன்னுடைய கரத்தை உயர்த்தி தேவனுக்காக அவன் மகிமையை செலுத்தினப்போ அடுத்த வசனமே சொல்லும், இவைகள் நடந்த பின்பு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி. ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ஸில் எல்லாமே தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனோட பேசினார். இங்கே இன்னொரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் அந்த ஊரார் அவனை பகைச்சு அவனை துரத்துறாங்க. தேவன் என்ன சொன்னார், நான் சொல்கிற தேசத்தில் தங்கி இருன்னு சொன்னார். அவன் பாட்டுக்கு அங்கே தங்கி இருக்கிறான், அங்கே தான் வாசம் பண்ணுன்னு நினைக்கிறான். ஆனால் லோக்கலில் இருக்கிறான் அவனை விரட்டுனா ஆண்டவர்கிட்ட முறையிட்டு அங்கே தகராறு பண்ணிட்டுலாம் இல்லை சொல்கிறாங்க. அவன் பாட்டுக்கு மூவ் பண்ணி அடுத்த இடத்துக்கு வர்றான். இப்போ இங்கே அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இது 2வது தடவை சொல்கிறார். முதல் தடவை என்ன சொன்னார், ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சதுனால உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ 2வது தடவை என்ன சொல்கிறாரு, நீனு ரொம்ப சாந்த குணத்தை வெளிப்படுத்தினதுனால நான் உன்னோட இருப்பேன்னு இவனுக்கு கிரெடிட்டே கொடுக்கல. ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாரு, ஆபிரகாமின் நிமித்தம், என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்கிறார். இப்போ அவன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இப்போ ஆபிரகாமும் இதே இடத்துக்கு வந்தான். இங்கே வந்தப்போ ஆபிரகாமும் பலிபீடம் கட்டினான். அப்போது ஆபிரகாம் ஒரு தோப்பு உண்டு பண்ணினான்னு சொல்லி பார்த்தோம். இல்லை 21வது அதிகாரம் 33, 34 வசனங்களில் ஒரு தோப்பை உண்டாக்கினான்னு இருக்கும். நம்ம அந்த தோப்புன்னு சொல்லும்போது அது ஒரு மரம் என்று சொல்லி பார்த்தோம். அவன் அந்த மரத்தை உண்டு பண்ணினான் என்று சொல்லி. ஸோ இப்போ இவன் அதே இடத்துக்கு வந்திருக்கிறான். இவனும் அங்கே ஒரு கூடாரத்தை போட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறான். அங்கே ஒரு துறவையும் வெட்டிட்டாங்க. இப்போது விட்டு கொடுத்து அவன் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என்ன பிரதிபலன் கிடைக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால், இதுதான் காரியமே. கர்த்தருக்குள்ளே அடங்கியிருந்து நம்ம மனுஷர் முன்னாடி நம்மளை பெருமைப்படுத்திக்காமல் நம்ம விலகி போனோம்னு சொன்னால் நம்ம தலை குனிஞ்சு போகிறது இல்லை.
அது தலையை உயர்த்துகிற தேவன் தலையை உயர்த்துகிற விதத்தில் அவர் உயர்த்துவார். அதுதான் அதில் பியூட்டி. எனக்கு விரோதமாக கையை உயர்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் திரும்ப கையை உயர்த்திக்கிட்டு அவங்களா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்க பதிலாக சரிப்பான்ட்டு நான் விலகி போயிட்டேன்னா, என் மேலே கையை உயர்த்தினதுக்காக என்னோட இருக்கிறவர் இறங்கும் போது அது காரியமே வேற மாதிரி போயிடும். அதுதான் இங்கே பார்க்குறோம். 26 33 வரைக்கும், 26வது அதிகாரம் 26 33 வரைக்கும், அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். கேராரிலிருந்து இவனை துரத்தி தான் அனுப்பினாங்க. இவன் பேர்சபாக்கு வந்திருக்கிறான். இப்போ பேர்சபாக்கு அங்கிருந்து கிளம்பி வரானுங்க. வந்து அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்றாங்க. நாங்கள் இதை நிச்சயப்படுத்திக்கிட்டோம். எப்படி? அது தேவன் காரியங்களை செய்யும்போது சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் நம்மோட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு உலகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஒரு ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு விரோதமாக இன்னொருத்தர், அதாவது ரொம்ப அநியாயமாக அவங்களுக்கு அகென்ஸ்டாக சில காரியங்களை செஞ்சுறாங்க. இவங்க பொறாமையினால் தான் இப்படி பண்ணுறாங்கன்றது அந்த கம்ப்ளீட் இன்ஸ்டிடியூஷனில் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இவங்க ரொம்ப பொறுமையாக இருந்து விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் கர்த்தர் அவங்கள ஒரு பயங்கரமான அடித்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே கொண்டு போகும்போது, அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவ்வளோ பேருமே பேசிக்கிட்ட வார்த்தை என்னன்னு சொன்னால், இன்னாருக்கு விரோதமாக அன்றைக்கி அவங்க செஞ்சாங்கல்ல, அவங்க வழிபடுகிற தெய்வம் இன்றைக்கி இவங்களுக்கு இப்படி செஞ்சிருச்சுன்னு. ஸோ தேவன் அப்படி செயல்படுகிற தேவன். நம்ம ஏதோ கல்லோ மண்ணையோ நம்ம வணங்கலை. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்காக வழக்காடுகிற தேவன். இப்போ மெய்யாகவே தேவன் உன்னோட கூட இருக்கிறார் என்று நாங்கள் நிச்சயமாய் கண்டோம்னு வீட்டு படியேறி சொல்கிறாங்க. ஓகே, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். எப்படியா? நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல. எப்படி? அவங்க ரேஞ்சில் எப்படின்னு சொன்னாக்கா, இவங்களை கொல்லாமல் விட்டதே சமாதானமாக விட்ட மாதிரி கணக்கு போல இருக்குது இல்லை? அது ஒன்று தான் செய்யலை இவனுங்க, மீதியெல்லாம் செஞ்சுருக்கிறானுங்க. ஆனால் இவன் சொல்கிறான் அப்படி சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பேர்சபா எனப்படுகிறது. ஆக்சுவலாக அவங்க இருக்கிற ஊருக்கு பேர் என்னது தான்? பேர்சபா தான். இது எப்போ பேர் வச்சாங்க? ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ஆணையிட்டு கொண்டப்பவே அதுக்கு பேர்சபான்னு பேர் வந்துருச்சு, ஆணையின் கிணறுன்னு சொல்லி. இப்போ மறுபடியும் ஒரு துறவு வெட்டியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல செய்தி அந்த நேரத்துக்கு வருது. ஏற்கனவே இட்ட பேரை அங்கே மறுபடியும் வச்சு அவன் அதை உறுதி பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போது இவங்க கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு தேடி வந்து இவனோட உடன்படிக்கை பண்ணும்படி இறங்கி வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் அந்த அளவுக்கு ஈசாக்கோடு இருந்து செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்போது விட்டு கொடுக்குறவங்க என்ன ஆகிறது இல்லை? கெட்டு போகிறது இல்லை.
அது அந்த டைமுக்கு இறங்குறது மாதிரி இருக்கும், அந்த டைமுக்கு நாம் இழந்தது மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அப்படி ஆகிறது இல்லை. நாள் பட பார்த்தோம் சொன்னால் நாம் தேவனை நம்பி நிற்கிறது, தேவன் கிரியை செய்கிறதுக்கு நம்ம வழிவிடுகிறதா இருக்கும். தேவன் கிரியை செய்கிறார், செய்யும்போது அது பெரிய காரியமாய் வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ தன்னை துரத்தி விட்டவங்களை ஈசாக்கு சமாதானத்தோடே அனுப்பி விடுகிறான் என்று சொல்லியிருக்கு இல்லை, சமாதானத்தோடே அனுப்பி விடுகிறான். இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் ஏசாவினுடைய 2 கல்யாணம் பற்றி அடுத்த 2 வசனம் பேசுது. ஏசா 40 வயதான போது, இப்போ ஆபிரகாம் மரிக்கும்போது ஏசாவுக்கு வயசு 15ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கப்போ? 25 வருஷம். இப்போ இதுவரைக்கும் நம்ம பேசின காரியங்கள் எல்லாம் 25 வருஷ காலகட்டத்தில் நடந்து, அவன் நெடுநாள் அங்கே குடியிருந்தான்னு சொல்லியிருந்து அந்த பகை எழும்பி அது அதை பொறாமை எழும்பி அது பகையாக மாறி அதுக்கப்புறம் அவங்க வம்பு பண்ணி இதெல்லாம் நடந்து, இந்த பிரச்சனைகள்லாம் நடந்து மறுபடியும் வந்து சமாதானம் ஆகிற வரைக்கும் ஒரு 25 வருஷம் ஓடி போயிருக்கு. இப்போ ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் 40 வயசு. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேரியினுடைய குமாரத்தியாகிய யூதீத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். இப்போ ஏத்தியர்கள் என்கிற அந்த ஜாதியில் இவன் 2 பெண்களை கல்யாணம் பண்ணுறான். அந்த 2 பெண்களும் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மன நோவாய் இருந்தார்கள், செட் ஆகலை. இப்போ ஆபிரகாம் ஒரு காரியத்தில் ரொம்ப கிளியராக இருந்தான். என்னன்னு? இந்த ஜாதிகள் எல்லாம் தேவன் முன்னாலே ஆகாதுன்னு ஆன ஜாதிகள், இவங்களை தேவன் அழிக்க போகிறார், என்னுடைய வித்து இதோட கலக்கக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தான். அவ்வளவு தெளிவில்லாதவனாய் ஆபிரகாம் கூடவே இருந்தாலும் லோத்து செயல்பட்டு கடைசியில் அவன் குடும்பம் அழிஞ்சு போகிறத பார்க்குறோம். இப்போது ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்குக்கு பெண் அங்கேருந்தா எடுத்துகிட்டு வராங்க. இப்போது அடுத்து ஈசாக்கினுடைய பிள்ளைகளில் ஒருத்தன் லோத்து மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறத பார்க்குறோம். இதிலெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லி அவன் ஏத்தியர்களில் ஒரு 2 ஃபேமிலியிலேருந்து 2 பெண்களை கொண்டு வரான். அது இவங்க 2 பேருக்குமே செட் ஆகலை, மனநோவாய் இருந்தார்கள். இப்போ இந்த ஏசா செய்யும்போது யாக்கோபுக்கு வயசு 40. அப்போ ஈசாக்குக்கு என்ன வயசு? 100 வயசு ப்ளஸ் 60 ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அவனுக்கு பிள்ளை பிறக்கும்போது 60 வயசு. ஸோ ஈசாக்குக்கு 100 வயசுனா ரெபேக்காளுக்கு குறைஞ்சது 80 வயசு இருந்திருக்கணும். ஓகே, 100 வயசு 80 வயசு, இவங்க 2 பேருக்கும் 40 வயசு. ஸோ இதோட இந்த அதிகாரம் முடியுது. 27வது அதிகாரம் வரும்போது இந்த வயசினுடைய காரியங்கள் அடுத்த அதிகாரத்தில் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம அடுத்த அதிகாரம் வரும்போது அதை பார்ப்போம். சரி, இது வரைக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு நம்ம முடிச்சிடலாம். ஆபிரகாமை குறித்து வேதத்தில் அவர் சிநேகிதன் சொல்கிற வார்த்தைங்களை பார்க்குறோம். ஏன்னா எதையும் அவர் மறைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன், சந்ததிக்கு சொல்லுவான்னு ஆதியாமத்திலே பார்க்குறோம். ஏசையால் கூட சிநேகிதன் தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த என் ஊழியக்காரனாகிய எனி டெஃபினிஷன் என்ன அதுக்கு? அந்த இடத்துல என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாகவும் எண்ணப்படுகிறான், ஊழியக்காரனாகவும் எண்ணப்படுகிறான். அந்த ஊழியக்காரனுக்கு அந்த இடத்துல ஏதாவது டெஃபினிஷன் என்ன இருக்குதான்னு கேட்குறேன். அந்த வார்த்தை அப்படி ஊழியக்காரன்னு சொல்லிட்டாரு. ஊழியக்காரன் ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது சிஸ்டர். ஆக்சுவலாக ஊழியக்காரன்னு சொன்னால் வேலைக்காரன், அவ்வளோதான். சரி, ஆபிரகாம் என்னுடைய வேலைக்காரன். நம்மளுடைய நாட்களில் நம்ம ஊழியக்காரன்னு சொன்னால் நம்ம மேலே தூக்கி வச்சு பார்க்குறோம். ஆக்சுவலாக அந்த வார்த்தை சர்வன்ட் என்கிற வார்த்தை, வேலைக்காரன், அவன் என்னுடைய வேலைக்காரன். தாசன் என்கிற வார்த்தையும் சர்வெண்ட் தான். இவர் என்னுடைய தாசன்னு சொல்லி வருது இல்லை, அது இவர் என்னுடைய ஹீ இஸ் மை சர்வெண்ட்டுன்னு தான் வரும். ஸோ தமிழில் நம்ம சில வார்த்தைகளை ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. இதை விட சிநேகிதன் என்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஆண்டவர் அவனுக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்தார். இயேசு கிறிஸ்து கூட தாசன் வரும், இவர் என்னுடைய தாசன் வரும்.